முந்தைய ஆட்சியில் வந்து சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்குன்னு சொல்லி தான் மாற்றம் வேணும், மண்ணாங்கட்டி வேணும்னு இவங்களை தேர்ந்தெடுத்தோம். இவங்க என்னன்னா அதையே தான் பண்றாங்க, சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் 20,000 தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தராம இழுத்தடிச்சு, அதுக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு கேஸை போட்டு நீ கொடுத்துதான் ஆகணும்னு கோர்ட்டு சொல்லியும் இப்போ வந்து பொய் சொல்லிட்டு திரியிறானுங்க இந்த புழுகு மூட்டைங்க. என்னன்னா முன்னாடி 8,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் வந்து 6,000 தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்க ஒரு 1,000 கொடுக்குறோம் மேல போட்டு பிச்சை போடுற மாதிரி 7,000 தரோம் அப்படிங்கிறது. அப்படின்னு பார்த்தா அவங்க முன்னாடி கொடுத்தது இப்ப கம்மியா தான் கொடுக்க போறானுங்க. இதுக்கு இவ்வளவு நாடகம், டிராமா கம்பெனி. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை, அது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது. இப்ப இதுக்கெல்லாம் வந்து போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த மீனவர் சமுதாயத்திலேயே மீன்பிடி இதுலயே இருக்கிறவங்களே டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களே, டிவிகே ஓட்டு போட்டவங்களாம் வீட்டுல அந்த பொதுமக்களும் இருப்பாங்க. இப்ப இந்த டிவிகேக்கு வந்து ஃபேனா இருப்பானுங்கல்ல, விஜய்னா வந்து நிப்பானுங்கல்ல, அவனுங்க வந்து போராடுறானான்னு பார்ப்போம். அவனோட வாழ்வாதாரம் தானே பாதிக்குது. இதுக்கெல்லாம் வரமாட்டானுங்க. கண்ட நடிகையோட பேரை சொல்லிட்டாங்கன்னா மட்டும் வந்து குது குதுன்னு வந்துருவானுங்க நடுரோட்டுக்கு. இதெல்லாம் ஒரு ஆட்சி, இதெல்லாம் ஒரு இது, இவனுங்கெல்லாம் ஒரு தொண்டனுங்க, இவனுங்கெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, கருமம்.